அவர் ஒரு சிறந்த பேச்சாளராகவும் தலைவராகவும் இருந்தார். ஒரு ராஜநந்தியாக தான் நான் இந்திரா காந்தி அம்மையார் கூட அவர்கள் கருதி இருந்தார். மாமனேசனாக இருக்கலாம் அல்லது விடுதலை புலிகளின் தலைவர் தம்பி பிரபாகரனாக இருக்கலாம். போலீசார் தான் பொறுப்பேற்க கொண்டு பிளத்தொரு துணியில கத்தினார். அப்படி ஒரு ஆளுமை உள்ள ஒரு சரத்தும் இந்திய இலங்கை ஒப்பந்தமும் ஆவண முற்று முழுதாக நடைமுறைப்படுத்த வேண்டும். தலைவருக்கு பின்னால் அவருடைய துணைவியார் இருப்பார்கள். எனது தந்தையாரின் 45-50 வருட அரசியல் சரித்திரம், அங்கே இருந்த ஆவணங்கள் அத்தனையும் அளிக்கப்பட்டது. அவருடைய சொத்து அன்று இருந்தது இந்த வீடு ஒன்றுதான். அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். ஈழத்தமிழினத்தின் தேசிய தலைவர் திரு அப்பாப்பிள்ளை அமுதலிங்கம், அம்மையார் மங்கையரசி அமுதலிங்கம் ஆகியோர் வாழ்ந்த மூளாயில் உள்ள அவர்களது குடும்ப இல்லம் ஓர் வரலாற்று நினைவு இல்லமாக பரிணமிக்கும் நிகழ்வும், அன்னார் அமுதலிங்கம் அவர்களின் திரு உருவச் சிலை திறப்பு நிகழ்வும் ஒன்று சேர இடம்பெற்றது. அமுதலிங்கம் அறங்காவலர் குழுவின் ஏற்பாட்டில் அவரது மகன் டாக்டர் பகீரதன் அவர்களின் நேரடி நெறிப்படுத்தலில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அமுதலிங்கம் அவர்கள் காலத்தில் செயற்பட்ட முக்கியஸ்தர்கள் பலர் உட்பட அரங்கம் நிறைந்த விழாவாக நிகழ்வு அமைந்திருந்தமை சிறப்புக்குரியது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு தர்மலிங்கம் சித்தார்த்தன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட வடக்கு மாகாண ஆளுநர் கௌரவ திரு நாகலிங்கம் வேதிநாயன் அவர்கள் திரு உருவச் சிலையை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றினார். யாழ் இந்திய துணை தூதுவர் திரு சாய் முரளி அவர்கள் அமீர் இல்லத்தை அலங்கரித்த அன்னாரின் பல வரலாற்று ஆவணங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள நினைவு இல்லத்தை சம்பிரதாய பூர்வமாக திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் தமிழரசு கட்சியின் தற்போதைய பதில் தலைவர் திரு சிவிகே சிவஞானம், ஜனாதிபதி சட்டத்தரணி திரு எம்.ஏ. சுமந்திரன், சமத்துவ கட்சியின் தலைவர் திரு மு. சந்திரகுமார், சமூக ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு சுகு ஸ்ரீதரன், வடக்கு மாகாண சபையின் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் திரு தவராஜா உட்பட அன்றைய அரசியல் காலத்து மூத்த பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திரு அமுதலிங்கம் அவர்கள் காலத்து முக்கிய வரலாற்று ஆவணங்கள் அனைத்தும் கடந்த இயக்க அரசியல் காலத்தில் அந்த வீட்டை ஆக்கிரமித்து வைத்திருந்தவர்களால் சிதைக்கப்பட்ட நிலையில் ஆங்காங்கே தப்பியிருந்த முக்கியமான ஆவணங்கள் சிலவற்றையும், அந்த நாட்களின் புகைப்படங்கள் மற்றும் அன்னார் பாவித்த மூக்கு கண்ணாடி உட்பட பல பொருட்கள் அங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. இவை அனைத்தையும் திரட்டி ஆவணப்படுத்திய அமுதலிங்கம் அறங்காவலர் குழுவினர் வரலாற்றால் போற்றப்பட வேண்டியவர்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வாருங்கள், வரலாற்று காணொளிக்குள் செல்லலாம். எங்கள் தலைகளை புரிந்து அகவணக்கம் செலுத்துவோம். கூடவே அண்மையில் அமரத்துவம் அடைந்த தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் தலைவர் மறைந்த மாவை சேனாதராஜா ஐயா அவர்களையும் இந்த வேளையிலே நாங்கள் எங்கள் மனங்களிலே இருத்தி தலைகளை குனிந்து எங்கள் அகவணக்கத்தை செலுத்திக் கொள்வோம். வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வானமறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே, வளர்மொழி வாழியவே, வளர்மொழி வாழியவே.
உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். இந்த ஒரு சில வார்த்தைகள் எனது வரவேற்புரையில் நான் கூறலாம் என்று நினைக்கிறேன். இந்த நிகழ்வில் நாங்கள் ஒரு மண்டபத்தில் வைத்திருக்கலாம். ஆனால் இந்த வீட்டை நினைவு இல்லமாக்குவதற்காகவும் அங்கே எனது தந்தையாரின் உருவச்சிலையை திறப்பதற்காகவும் நினைத்திருந்தபடியால் நாங்கள் இந்த நிகழ்வை இந்த வீட்டிலே வைக்கிறோம். இதனால் ஏற்படும் இட நெருக்கடிக்காகவும் சில சிக்கல்களுக்காகவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடானது 1959ஆம் ஆண்டு நான் பிறந்த வருடம், அந்த வருடம் அத்திவாரமிடப்பட்டு எனது தந்தையாரால் கட்ட ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ இந்த வயசை நீங்கள் ஊகித்து கொள்ளலாம். அவர் அந்த வீட்டை அப்படியே வைத்திருந்து ஒரு பகுதி கட்டி முடித்தபடி 1970ஆம் ஆண்டு பொது தேர்தலில் தோல்வியடைந்த பின்னர் மிகுதி வீடு கட்டி முடிக்கப்பட்டது. அது 1974ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. அப்படி இல்லாமல் இருந்திருந்தால் அரசியல் வேகம் பெற்ற காலத்தில் அவரால் அதை கட்டி முடித்திருக்கவே முடியாது. இதற்கு காரணம் அவருடைய சொத்து அன்று இருந்தது இந்த வீடு ஒன்று தான். அதுவும் கூட எனது தாயாரின் பெயரில் இருந்தது. ஏனெனில் சிந்தனை சிற்பி திரு கதிர்வேற்பிள்ளை அவர்கள் ஒரு கட்டத்தில் குறிப்பிட்டார், எனது தந்தையாருடைய சட்ட எதிர்ப்பு நடவடிக்கைகளால் இந்த வீடு அவர்களுடைய சொத்து பறிமுதல் ஆகலாம். ஆகவே இந்த வீட்டை எனது தாயாரின் பெயரில் இருப்பது தான் சரியாக இருக்கும் என்று கூறி இதை எனது தாயாரின் பெயரில் மாற்றி எழுதியிருந்தார். இந்த வீட்டில் யுத்த காலத்தில் நாம் அனைவருமே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். வடகிழக்கு மட்டுமல்ல, முழு இலங்கையுமே யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த வீடானது 1986ஆம் ஆண்டிலிருந்து 2002ஆம் ஆண்டு வரைக்கும் வேறு எங்களை சேர்ந்தவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் எங்களால் இங்கு வர முடியாமல் இருந்தது. அது வீடு ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது, பரவாயில்லை, அதை நாங்கள் மீள தயார்படுத்தி விட்டோம். வீடு சரியாக இருக்கிறது. ஆனால் எனது தந்தையாரின் 45-50 வருட அரசியல் சரித்திரம், அங்கே இருந்த ஆவணங்கள் அத்தனையும் அளிக்கப்பட்டது. அந்த ஆவணங்கள் இப்பொழுது இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் புகைப்படங்கள் நான் இந்தியாவுக்கு எமது போராட்டம் சம்பந்தமான பிரசாரங்களை செய்வதற்காக கொண்டு சென்றிருந்த ஆவணங்களை தான் இப்பொழுது இங்கே மிகுதியாக இருப்பது நாம் பயன்படுத்துவது. இந்திய யாழ்ப்பாண துணை தூதுவர் கௌரவ சாய்முரளி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்னாரை நாங்கள் வருக வருக என வரவேற்கிறோம். எந்த தந்தை செல்வாவின் ஆரம்ப அழைப்புதலை ஏற்று எனது தந்தை அரசியலில் இறங்கினாரோ, அந்த 1948ஆம் ஆண்டு தந்தை செல்வாவால் எழுதப்பட்ட கடிதம் முதல் அன்னை இந்திரா காந்தியால் எனது தந்தைக்கு எழுதப்பட்ட கடிதங்கள் வரை அத்தனை ஆவணங்களும் அளிக்கப்பட்டன. அதை நாங்கள் யார் நூலிலையும் அளிக்கப்பட்டதையும் இப்படிப்பட்ட ஆவணங்கள் அளிக்கப்பட்டதையும் மிகவும் மன கவலையுடன் எதிர்கொள்கிறோம். எனது தந்தையின் நோக்கம் நமது மக்கள் ஒரு விடுதலை பெற்ற இனமாக, சுதந்திரம் பெற்ற ஒரு இனமாக வாழ வேண்டும் என்பதே. அவர் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு இந்திய அரசாங்கத்துடன் சேர்ந்து அந்த ஒரு அரசியல் பரவலாக்கலை ஏற்றுக்கொண்டு அவர் வேலை செய்ய ஆரம்பித்தது ஒரு காரணம் அவருடைய உயிர் இழப்பு. ஆகவே அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் அது ஒன்றுதான் இப்பொழுதும் எமது அரசியல் சாசனத்தில்
எமது மக்களை பாதுகாப்பதற்காக இருக்கும் ஒரு ஒப்பந்தமாகும். அதை தவிர வேறு எதுவுமே ஒரு டாக்குமெண்டேஷனாக ஒரு 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 காத்திரமான ஒரு உறுதியாக இல்லாத நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்பொழுதும் கூட அந்த 13வது சரத்தும் இந்திய இலங்கை ஒப்பந்தமும் முற்று முழுதாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதே எனது அவாவாகும். அதையே இங்கு இருக்கும் பலரும் கூறுவார்கள், சம்மதம் தெரிவிப்பார்கள் என்று நம்புகிறேன். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் வடமாகாண ஆளுநர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அத்துடன் எமது ட்ரஸ்டியில் ஒரு உறுப்பினராக இருக்கும் திரு தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்திய யாழ்ப்பாண துணை தூதுவர் திரு சாய்முரளி கௌரவ சாய்முரளி அவர்களையும் வரவேற்கிறேன். அத்துடன் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு அப்ரஹாம் மந்திரன், அத்துடன் திரு டான் குழுமம் திரு முகநாதன் அண்ணா அவர்கள், வணக்கத்திற்குரிய பிதா பத்மதயாளன் அவர்கள், எமது அன்புக்கும் வணக்கத்திற்கும் உரிய ஃபாதர் ஜெபனேசன் அவர்கள், என்னுடைய தந்தையாரை பற்றி மிகவும் அறிந்தவர் அவர். அவருடைய ஆரம்பகால பயணம் மூளாய் அமெரிக்கன் மிஷன் சர்ச்சுக்கு அங்கே இருந்தபோது எனக்கு தெரியாத பல விடயங்களை அவர் என்னிடம் தெரிவித்திருந்தார். ஆகவே நிறைய விஷயங்களை நான் அவரோடாக அறியக்கூடியதாக இருந்தது. என்னுடைய பேச்சை நான் நீளமாக்க விரும்பவில்லை. இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது நன்றியையும் வரவேற்பையும் அத்தனை பேரையும் வரவேற்று எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே அமுதன்னர் இருந்த காலங்களிலே யாருமே சொல்வார்கள், அமுதன்னருடைய சரித்திரத்தை சொன்னால் தமிழ் மக்களுடைய ஆரம்பகால விடுதலை போராட்டம் அல்லது சாத்வீக விடுதலை போராட்டத்தின் கதையை சொன்னதாக இருக்கிறது. அது உண்மை. அது மாத்திரமல்ல, என்னை பொறுத்தவற்றில் அவரை நன்றாக தெரிந்தவர் என்ற ரீதியிலும் மிகவும் நெருக்கமாக நாங்கள் பழகியவர்கள் என்ற ரீதியிலும் ஒரு விஷயம் மிக தெளிவாக தெரியும். அவர் சாத்வீக போராட்டத்தில் மாத்திரமல்ல, பிற்பட்ட காலத்திலே 80களுக்கு பிறகு இந்த ஆயுத போராட்டங்கள் எல்லாம் வந்த போது அதனுடைய தலைவர்கள் மிக நெருக்கமாக அண்ணன் அமுதலிங்கம் அவர்களிடம் வந்து இந்த வீட்டிலே இருந்து விவாதித்துக் கொண்டிருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன். மிக காரசாரமான விவாதங்கள் நடந்திருக்கிறதை நானும் பார்த்திருக்கிறேன். அது என்னுடைய தலைவர் மாமகேஸ்வரனாக இருக்கலாம், அல்லது விடுதலை புலிகளின் தலைவர் தம்பி பிரபாகரனாக இருக்கலாம். அவருடன் மிக நெருக்கமாக, அவருடைய மிக அன்புக்குரியவர்களாக மிக நீண்ட காலமாகவே இருந்திருக்கிறார்கள். அப்படியாக தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்தில் ஒவ்வொரு அங்கத்திலும் தன்னை முழுமையாக இணைத்துக் கொண்டு இந்த மக்களுடைய விடுதலைக்கு வித்திட்டவர் மிக முக்கியமாக நம்முடன் தமிழரசு கட்சியை ஆரம்பித்ததன் மூலம் தந்தை செல்வா ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கி இருந்தாலும் கூட அதை எடுத்து சென்ற பெருமை அண்ணன் அமுதலிங்கத்துக்கு தான் இருந்திருக்கின்றது. அவருடன் சேர்ந்து மிக இளைஞனாக வடகிழக்கின் பட்டி தொட்டியெல்லாம் இந்த விடுதலை போராட்டத்தின் கருவை எடுத்து சென்ற பெருமையிலே அண்மையிலே காலம் சென்ற அண்ணன் சேனாதி ராஜாவும் அடங்குவார். பலர் இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சிலர் தான் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர்களாக, அந்த காலத்திலே அவர்களுடன் பழகியவர்களுக்கு நன்றாக தெரிந்தவர்களாக, நிச்சயமாக இந்த விடுதலை போராட்டத்தில் மிக தீவிரமாக எடுத்துச் சென்றவர்களாக, தாங்களே தங்களுடைய முழுமையான வாழ்வையும் குடும்பத்தையும் இதற்காக அர்ப்பணித்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஆயுத போராட்டத்தில் இருந்தவர்கள்
நிச்சயமாக ஆயுத போராட்டத்துக்கு செல்லுகின்ற போது தங்களையும் குடும்பத்தையும் அர்ப்பணித்து சென்றவர்களாகவே இருந்திருக்க முடியும். ஏனென்றால் என்று இருப்போம் நாளை இருக்க மாட்டோம் என்பது தெரியாமல் வாழ்ந்தவர்கள். அப்படியான ஒரு வாழ்க்கையை அண்ணன் அமிர்தலிங்கம் கூட வாழ்ந்திருக்கின்றார். மிகவும் தீவிரமாக நான் பார்த்திருக்கின்றேன். அரசியல் தலைவர்கள் மத்தியிலே சொல்வார்கள், ஒவ்வொரு தலைவருக்கு பின்னால் அவருடைய துணைவியார் இருப்பார் என்று. நிச்சயமாக அக்கா அவருடைய முன்னேற்றத்திற்கும் அல்லது அவருடைய அர்ப்பணிப்புக்கும், போராட்டத்திற்கான தன்னுடைய அர்ப்பணிப்புக்கும் அவர் நிச்சயமாக பின்னால் இருக்கவில்லை. அவர் பக்கத்திலேயே இருந்திருக்கின்றார். அவருடனே பயணித்திருக்கின்றார். அவருடனே பயணித்து இந்த போராட்டத்தில் தானும் முழுமையான அர்ப்பணிப்பை கொடுத்திருக்கின்றார். 61ஆம் ஆண்டு சத்தியாகிரகத்திலே, அதற்கு முன்பு 56 நடைபெற்ற சிறிய எதிர்ப்பு போராட்டம், இவர்களிலே கூட நேரடியாக பங்கு பெற்று அவமும் அண்ணன் அமிர்தலிங்கத்துடன் பனாகுடை தடுப்பு முகாமிலே மிக நீண்ட காலம், ஏறக்குறைய 2.5 மாதங்களுக்கு மேலாக, அந்த காலங்களிலே நான் சிறுவனாக இருக்கின்ற போது கூட பனாகுடைக்கு என்னுடைய தந்தையை பார்க்க போகின்ற போது, அக்கா அங்கே இருக்கிறேன், தன்னுடைய பச்சிளம் குழந்தைகள் வீட்டிலே இருக்கின்ற என்ற கவலை இருந்தாலும் கூட மிகவும் உற்சாகமாகவே இருப்பதை நான் கண்டேன். அப்படியாக தங்களை மிக தீவிரமாக அர்ப்பணித்த ஒரு குடும்பத்திற்கு இப்படியான ஒரு செயற்பாடு செய்யப்பட வேண்டியது கட்டாயமான விஷயம். இந்த வீடு அவருடையதாக இருக்கலாம், அல்லது நாங்கள் பொதுவாக ஒன்று செய்திருக்கலாமே என்று சிந்திக்கின்ற ஒரு தன்மை இருந்தாலும், இந்த வீட்டிலே தான் அவருடைய இல்லம் அமைப்பது சரியான முறையாக இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே அதற்காக அது அமுதனுடைய மகனாக இருந்தாலும் கூட ரவிக்கு நாங்கள் நிச்சயமாக நன்றி கடமை செலுத்த வேண்டும். இந்த ஒரு நல்ல செயற்பாட்டை செய்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் ஆளுநராக இல்லாமல் நாகலிங்கம் அவர்களுடைய மகன் என்ற ரீதியிலே தான் இதில் கலந்து கொள்வதற்கு நான் மகிழ்ச்சி அடைய பெருமை அடைகிறேன். ஏனென்றால் என்னுடைய தகப்பனர் தந்தை செல்வாவுடனும் மறைந்த அமிர்தலிங்கம் ஐயா அவர்களுடன் மிக நெருங்கி பழகியவர். அடிக்கடி எனக்கு ஞாபகம் இருக்குது, அவர் இந்தியா மூளைக்கு வாழ்ந்தால் அந்த இந்த கிளிப்பள மூளை ரோட்டுக்கு நடந்து போய் தான் அவர் சைக்கிளோட மாட்டார், நடந்து போய் அங்கேருந்து பஸ் எடுத்து இங்கே வருவார், வந்து சந்திப்பார். அந்த நேரம் அவர் நடுக அந்த 2 பேர்லேயும் ஒரு இணையாத ஒரு அன்பும் அளவும் வைத்திருந்த ஒரு நடுக. அவர்களை பற்றி தான் எங்களுக்கு பல கதைகளை எங்களுக்கு சொல்லி இளவையிலிருந்து தந்தை செல்வாவை பற்றியும் அமிர்தலிங்கம் ஐயா பற்றியும் தான் நடுக எங்களுக்கு இளவையிலிருந்து சொல்லி கொண்டு வருவார். அது இப்போ அப்பொழுது இப்போ தலைவர் அந்த இதுக்கு பேசிய அமிர்தலிங்கம் ஐயாண்ட மகன் பேசிய போது அவர் எங்களுக்கு சொல்லுவார், அவர் அந்த 70ஆம் ஆண்டு தேர்தலிலே தோற்ற பின்னர் தான் அவருடைய கடன்கள் அடிக்கப்பட்டதாக தனக்கு அமிர்தலிங்கம் அடிக்கடி சொல்லுவார் என்று சொல்லி. ஏன்னா அந்த காலத்தில் தான் அந்த வழக்கல் பேசி தன்னுடைய கடன்களை, அதாவது வீடு கட்டுற அந்த கடன்களை எல்லாம் அந்த காலத்தில் தான் நான் புத்தகம் அடைச்சதுன்னு சொல்லி, அது அந்த இதில் பாராளுமன்றத்தில் இருந்திருந்தால், வெற்றி பெற்றிருந்தால் அந்த கடன்களை அடைச்சிருக்க முடியாது. அப்படியான ஒரு சந்தர்ப்பமாக இருந்திருக்கும். அப்படியான ஒரு மற்றவர்களுக்கு அந்த ஒரு முன்மாதிரியாக, அதாவது பழைய அந்த காலத்தில் அந்த பெயர் பெற்றவர்கள் அதுதான் நேர்மை என்பது மிக முக்கியமானதான். எல்லாராலும் மதிக்கப்பட்டது நேர்மை தான். அது நேர்மையானவர்களாக இருக்கிறார்கள், மற்ற சொல்லும் செயலும் மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதான் பெருமை தரக்கூடிய ஒன்று. அவருடைய நாங்கள் அப்போ இளமையில் 75ஆம் ஆண்டு இடைத்தேர்தலில் தந்தை செல்வா அந்த இடைத்தேர்தல் நடந்த பொழுது அந்த கூட்டங்களுக்கு நாங்கள் அடிக்கடி போடுவது வழக்கமாக இவன் பேச்சுக்களை கேட்கறதுக்காக தான். அப்போ தந்தை செல்வா அவர் அவருடைய இறுக்கமாக கலந்து பேச மாட்டார். அப்போ அந்த நேரத்தில் சில வழியில் ஒரு அமிர்தலிங்கம் ஐயா தான் சில வழியில் காதுகளில் அவர் காய்ச்சி கூட அதை சொல்லுவார். அந்த அப்படியான அந்த ஞாபகங்கள் எனக்கு இருக்கிறது அவருடைய அந்த கம்பீரம். பட் 75ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் அந்த வட்டுக்கோட்டை மாநாடு நடந்த பொழுது அதில் அப்போ எனக்கு 15 வயது நான் அங்கே சென்றிருந்தேன். அப்பொழுது அது சில பேர் சொன்னார்கள், அந்த சைக்கிளை வந்து போலீஸ் காட்டு கலெக்டர் போலீஸார்னு சொல்லி
உடனடியாக நான் எனக்கு ஞாபகம் இருக்கிறது உடனே அந்த மைக்கை வாங்கி அப்போ இந்த அமெரிக்க மைக்கை தான் அதை பிளத்த தொழில ஆங்கிலத்தில் வந்து கத்தினார். இதில் ஏற்பட்ட விளைவுகளுக்கு இந்த போலீஸார் தான் பொறுப்பேற்க வரும் என்று பிளத்த ஒரு தொழில கத்தினார். அப்படி ஒரு ஆளுமை உள்ள ஒரு தலைவராக உண்மையில அவர் கிடையாது. அப்படியான ஒரு உண்மையிலே ஆளுமை, எதுக்கும் துணிவு, எதுக்கும் ஒரு பயப்படாத தன்மை. அதான் நான் அது சில வழியில் இருந்தால் எதுக்கும் ஒரு பயப்படாத தன்மை. அது சில வழியில அது அவருடைய பலமாகவும் இருந்தது. அது சில வழியில அது பலவீனமாக இருந்தது எனக்கு தெரியல. அது ஒரு பலமும் பலவீனமானதுமாக இருந்திருப்பதற்கு ஆக துணிவு, எதுக்கும் ஒரு அஞ்சாத ஒரு துணிவு, துணிவு, எதையும் பயப்படாதவர், எதையும் போய் கதைக்கலாம். எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது தெல்லிப்பள்ளியில் தான் அவருடைய அலுவலகம் ஒன்று இருந்த தெல்லிப்பள்ளியில் துக்கியம்மன் கோயில் ஆலயம் தெரிவித்த அங்கே போய் அந்த ஆக்கள் எல்லாம் அந்த சந்திக்கால் அந்த கொழும்புக்கு போய் அதை வந்த உடனே அதை என்னென்ன நடந்ததுன்னு அதை சொல்லுகின்ற ஒரு தன்மை. தந்தை செல்வா அவர்கள் இருக்கின்ற பொழுது என்னுடைய அப்பா அடிக்கடி சொல்லுவார், அவர் கொழும்புக்கு போனோன்னா முதல் வேலை செய்கிறது தங்களுடைய மக்கள் வந்து கதைத்த விடயங்களுக்கு பதில் எழுதி போடுறான் முதல் வேலைன்னு. அங்கே போயிருந்து கொண்டு முதல் வேலை கொழும்பில் போய் நான் என்னென்ன செய்கிறான் என்னென்ன செய்து கொண்டு இப்படி நிலைமை கிடக்கண்டு உடனே தானே தான் கைப்பட எழுதி கடிதம் போடுறவர் தான் தந்தை செல்வா அவர்கள் என்று. அதே மாதிரி இந்த திரு அமலிங்கம் ஐயா அவர்களும் அப்படித்தான். அங்கே போனால் இதையே மற்றது எனக்கு அடிக்கடி பல பேர் இப்போ வந்து பல பேர் பல வயது என்னன்னு பார்க்க வயது மூத்தவர்கள் பல பேர் கதைப்பார்கள் என்னென்னா தாங்கள் அந்த காலத்திலே அவரோட கதைக்க ஒரு டெலிஃபோன் போர்ட்லேயே எந்த ஒரு அமைச்சென்றாலும் தொடர்பு கொண்டு உடனே செய்யக்கூடிய அந்த ஆற்றலும் வல்லமையும் துணியும் அவருக்கு இருந்தது. அந்த இது அதை மதிக்கப்பட்டார். அதான் நேர்மையாக இருந்தபடினால எல்லாராலும் மதிக்கப்பட்ட அவர் போற்றப்பட்டவராக இருந்தார். அவர் அந்த வகையிலே அவருடைய அந்த அந்த நினைவாக இந்த சில என்பது உண்மையில மிக முக்கியமான ஒன்று. அது அப்படியாக இருக்க வேண்டும். அவர் செய்த பணிகள் என்றும் மறக்க முடியாது. அவர் தலைவர் அவர்கள் பேசியது போல அவர் மட்டுமல்ல அவருடைய அந்த துணைவியும் சேர்ந்துதான், 2 பேரும் சேர்ந்துதான் அந்த கூட்டங்களுக்குள்ள பேசுறதுக்கே நாங்கள் 70-75ஆம் ஆண்டு அந்த தேர்தல் பொழுது நாங்கள் அவர்கள் 2 பேரும் சேர்ந்துதான் கூட்டங்களுக்கு வருவார்கள் பேசுறதுக்கு. அவர்கள் ஒற்றுமையாகத்தான் இந்த பயணத்திலே இணைந்திருந்தார்கள். அவருடைய அந்த அற்புதமான பணி, மகோன்னதமான இந்த ஒரு ஒரு தலைமைத்துவத்துக்கு இருக்க வேண்டிய ஒரு பணி, அற்புதம், ஒரு நல்ல தலைமைத்துவம் உடையவர். நான் அவர் எங்களுடைய முன்னாள் மதிப்புக்குரிய பேராயர் அவர்கள் அடிக்கடி அவர் சொல்லுவார், அவரை பற்றி அவருடைய ஆங்கில புலமையும் அதை பற்றி அவருடைய கதைக்கின்ற பொழுது சொல்லுவார். அப்படியான ஒரு எல்லா வல்லமையும் படித்தவராக மொழி தமிழும் ஆங்கிலமும் சடனமாக ஒரு சிறப்பாக உரையாற்ற ஒரு வல்லமை பெற்றவராக எதைக்கும் ஒரு துணிந்தவராக. இந்திரா காந்தி அம்மையார் கூட அவரை அழைத்து அவருக்கென்று இவரை போன பொழுது 83ஆம் ஆண்டு கலவரத்தோடு போன பொழுது அவரை இங்கே இருந்து தமிழ்நாட்டிலே இறங்கின உடனே சென்னையில் அங்கிருந்து உடனே இந்தியாவும் அழைத்திருந்தார். அங்கே போகாமல் உடனடியாக டெல்லிக்கு வர சொல்லித்தான் அப்படி இந்திரா காந்தி அழைத்து அப்படியே வர ஒரு மிக பெரிய ஒரு ராஜதந்தியாக தான் இந்திரா காந்தி அம்மையார் கூட அவர்கள் கருதி இருந்தார்கள். அவர்கள் சொல்லி இருக்கிறார் அப்படியான ஒரு தலைமைத்துவம் மிக்க ஒரு ராஜதந்திரி இவர் மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லி இந்திரா காந்தி அம்மையாராலே போடப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆள். அந்த வகையிலே அவருடைய செயல்களை இதில் கடவே இருக்கிறார்கள். அவரோட கூட பழகினவர்கள் நான் நேரடியாக எனக்கு அந்த அனுபவம் இல்லாட்டில் கூட பல இதில் பேர்மநாயம் ஐயா இருக்கிறார்கள். அவர்களுக்கு கூட தெரியும். அதை பற்றி அவர் அடிக்கடி கதைக்கின்ற பொழுது சொல்லுவார். அவருடைய நெருங்கி பழகினவர், அவருடைய செயலாளராக இருந்தவர். அவருடைய பல கதைகளை சொல்வார்கள். அவர் எப்பொழுதும் இதனுடைய எந்த நேரத்திலும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கணும். அந்த இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு மேலதிகமாக சாதிக்க வேண்டும் என்ற சில இதுகளை மேற்படுத்த வேண்டும் என்றதுக்காக தொடர்ந்தும் யாராவது பாடுபட்டு கொண்டு அவர் சொல்வார்கள். அந்த வகையிலே அவருடைய அந்த பணி அற்புதமான பணி. அப்படியான ஒரு தலைவர் எங்களுக்கு அப்படி கிடைக்காது. அப்படியான எல்லாம் பொருந்தி இருக்கிறவர்கள், எல்லாம் பொருந்திய ஒரு தலைவர். அந்த வகையிலே அவருடைய இந்த சில சிறப்புகளை கலந்து கொள்வது என்று நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஆளுநர் தற்பொழுது பெயர் பலகை திறநீக்கம் செய்யப்படுகின்றது. அன்பானவர்களுக்கான பணிவான வேண்டுகோள். இப்பொழுது விருந்தினர்கள் அந்த நினைவு இல்லத்தை திறந்து வைத்து
அதனை தரிசித்த பின்னர் ஏனையவர்கள் மண்டபத்திலே அமைதியாக அமர்ந்திருந்து தங்களுக்கான நேரம் வருகின்ற போது அதை தரிசிக்குமாறு உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். Please. There was leader of the opposition diplomatic passport. I think the credit goes to my mother. She kept everything. Oh, that's my mother's passport. That's my mother's passport. Satyagraha, violent struggle in 1961. Similar, only act was implemented. This side is not yet complete, so just some photographs. That's one. Someone got their wedding invitation. He promised that he will bring it to us. My father's wedding invitation. Oh, really? We are good friends. Because a medical student in North London. He was living in Europe for a while. The right person to come in. Yeah, that's what I came. That's what I came. That's their visits to India in 1972, but they couldn't go beyond Tamil Nadu. It's the opening of the Forte Parliament when my father made the speech as the leader of the opposition. The government couldn't avoid him in the meeting.
was the inauguration of the new parliament in Port Blair, which was a Sinhala Rajasthani one time. So he made the speech saying that we need to have our Rajasthan in Japan. அன்புக்குரிய தலைவர் அமிர்தலிங்கம் அவர்களது குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் இங்கு கூடியிருக்கும் மக்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுகளையும் நன்றிகளையும். இன்று நாம் தலைவர் அமிர்தலிங்கம் மற்றும் அவரது துணைவியார் ஆகியோரது நினைவு இல்லத்தையும் உருவ சிலையும் திறந்து வைக்கக்கூடியிருக்கின்றோம். இந்த நிகழ்வு நம் அனைவருக்கும் ஒரு முக்கியமான தருணம். அமிர்தலிங்கம் ஐயா அவர்கள் ஒரு சிறந்த அரசியல்வாதி மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த மனிதராகவும் விளங்கினார். அவர் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காகவும் அவர்களின் அரசியல் அபிலாஷைகளுக்காகவும் தனது வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டார். அவரது அர்ப்பணிப்பு மற்றும் தியாகம் என்றும் மறுக்கப்படாது என நம்புகிறேன். அவர் ஒரு சிறந்த பேச்சாளராகவும் தலைவராகவும் இருந்தார். மக்களை எளிதில் கவரும் திறன் அவரிடம் இருந்தது. அவரது தலைமையில் தமிழ் மக்கள் தங்கள் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டனர். அவரது துணைவியார் அவருக்கு பக்கபலமாக இருந்து அவரது அரசியல் மற்றும் சமூக பணிகளுக்கு உறுதுணையாக இருந்தார். ஒரு சிறந்த சமூக சேவகியாகவும் விளங்கினார். அமிர்தலிங்கம் அவர்கள் ஒரு துணிச்சலான தலைவர். அவர் தனது கொள்கைகளுக்காக எப்போதும் இறுதியாக இருந்தார். இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை காண முயன்றார். அவரது மரணம் தமிழ் மக்களுக்கு ஒரு பேரிழப்பாக அமைந்தது. ஆனால் அவரது நினைவுகள் என்றும் நம்முடன் இருக்கும் என நம்புகிறேன். தொடர்ந்து மாலை அணிவித்து கௌரவப்படுத்துமாறு திரு பேரின்ப நாயகம் அவர்களை அன்புரிமோடு அழைக்கின்றோம். மாலை அணிவித்து கௌரவப்படுத்துவதற்காக திரு
தங்கமுகந்தன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவரை கௌரவப்படுத்த, திரு பேரிமநாயம் அவர்கள் மாலை அணிவித்து கௌரவப்படுத்த, நினைவு சின்னத்தினை டாக்டர் பகீரதன் அவர்கள் தங்களுடைய கரங்களினாலே அவருக்கு வழங்கி மதிப்பளிக்க தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவரை மதிப்பளிப்பு செய்தவர்களுக்கும் மதிப்பினை ஏற்றுக்கொண்ட இந்திய துணை தூதர் உயர் திரு சாய் முரளி அவர்களே, உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். கூடவே அவருக்கான நினைவு சின்னத்தை வழங்கி கௌரவிக்குமாறு இன்றைய நிகழ்வினுடைய முதன்மை விருந்தினர் மதிப்பார்ந்த உயர் திரு கௌரவ ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் ஐயா அவர்களையும் நாங்கள் அன்பின்போடு வேண்டிக் கொள்கின்றோம். India